ஏய், நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உன் வேலையை பாரு. ஏய், எனக்கு ஒரு பூனை கத்துற சவுண்ட் கேக்கல, எனக்கு 4-5 பூனை கத்துற சவுண்ட் கேக்குது. அப்ப வாங்க பிரபு சரியா மோனிகா, நம்ம போய் அந்த பூனைகளை எங்க இருக்குன்னு தேடலாம். சரி ஐசக், நான் போய் டிவி பின்னாடி பாக்குறேன், நீ போய் கிச்சன் ரூம்ல பாரு. அப்ப நான் போய் பாத்ரூம்ல பாக்குறேன். நான் போய் ஃப்ரிட்ஜ்ல பாக்குறேன். வாங்க போய் பார்க்கலாம். நான் ஃப்ரிட்ஜ்ல தேடி பார்த்துட்டேன், ஃப்ரிட்ஜ்ல பூனையே இல்ல. நானும் டிவி பின்னாடி எல்லாம் தேடிட்டேன், அங்கேயும் பூனை இல்ல. நானும் பாத்ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் இல்ல. நானும் கிச்சன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் பூனை காணோம். சரி வாங்க, நம்ம சோஃபா அடியில இருக்கான்னு தேடி பார்ப்போம். சோபா கடையில தான் எல்லா பூனைகளும் இருக்கு. ஹை, பூனைங்க எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. வா வா, மியாவ் மியாவ், வா வா வா, வெளியே வா 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 வா, வெளியே வா. இந்த பூனை கடிச்சிருச்சு. ஒரு காட்டு பூனைய குட்டி பூனை கடிச்சிருச்சான். ஏ வெள்ளை பூனை, அத நீ சொல்றியா? இந்தா வாங்கிக்கோ. ஏய் பிரபு, சும்மா இருந்தா என்ன அடிச்சிட்டியா? சரளா, ஐசக், பிரபுவை பிடிங்க, நான் உடனே போய் உருட்டை கட்டை எடுத்துட்டு வந்து அவன் மண்டையை உடைக்கிறேன். ஏய் சரளா, ஐசக்கு என்னை விட்டுருங்க, நாளைக்கு உங்களுக்கு நான் தந்தூரி வாங்கி தரேன். என்னைய அடிச்ச, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ. உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் மோனிகா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் பிரபு என்ன போட்டு இப்படி அடிச்சிட்ட? நான் போய் பாக்குறேன். பிரபு எழுந்துரு. பிரபு, ஐயோ மோனிகா, பிரபு மயக்கத்துல இருக்கா. சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. இதோ உடனே பண்றேன். யார் நீங்க? எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள ஓடி வரீங்க? நான் ஒரு டாக்டர், என்ன ஒரு நாய் கடிச்சிச்சு, அதனாலதான் ஓடி வந்துட்டேன் இங்க. நல்ல வேளை வந்தீங்க டாக்டர். இங்க பாருங்க, பிரபு திடீர்னு மயக்கமாயிட்டான், என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அப்படியா? இப்போ ஒரு ஊசி போடுறேன். டாக்டர், ஊசி போட்டு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் எதுவுமே கேட்கலையே டாக்டர். இருங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்ப பாருங்க. மாத்தி போட்ட போல இருக்கு, அதான் இப்படி ஆயிடுச்சு. என்னது, ஊசிய மாத்தி போட்டுட்டீங்களா? அப்ப பிரபு இனிமேட்டு நாயா மாறிட்டாங்களா? போச்சு. ஏய் ஜோம்பி, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நீ போய் பசங்களை புடிச்சிட்டு வா, நான் நல்லா சாப்பிட போறேன். சரி கிராணி, இப்பவே நான் போய் பசங்களை புடிச்சிட்டு வரேன். ஏ ஐசக்கு எப்படி இருக்குது? ஹை, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னும் நல்லா வேகமா ஆட்டுங்க. அப்படிதான். சரி தம்பி, இதோ ஆட்டுறோம். இந்தா, இந்தா. இங்க 3 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பசங்களை எடுத்துட்டு போய் நம்ம கிராணி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஏய் யார் நீ? எதுக்கு எங்களை அடிச்ச? நான் உங்களை சாப்பிட வந்திருக்கேன். அது எப்படி நீ எங்களை சாப்பிடுவ? நாங்க என்ன சாப்பிடுறதுக்கு சாக்லேட்டா? இரு, உன்னை எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்றேன். வா, என்னோட கிராணி கிட்ட உன்னை கூட்டு போறேன். வா, என் கிராணி கிட்ட உன்னை கூட்டு போறேன். அவங்க உனக்கு காட்டுவாங்க உனக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு. மோனிகா, அந்த ஜோம்பி பாருமா, ஐசக்கை தூக்கிட்டு போகுது. ஆமாண்ணா. மோனிகா, எப்படியாவது நம்ம ஐசக்கை ஜோம்பி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணுமா? ஆமாண்ணா, வா நம்ம போய் ஏதாவது பண்ணி ஐசக்க ஜோம்பி கிட்ட இருந்து காப்பாத்தலாம். சீக்கிரம் வா போலாம். வா வா. ஏய் ஜோம்பி, ஒழுங்கா என் தம்பியை விட்டுட்டு ஓடி போயிடு. ஏய் ஜோம்பி, நீ கவலைப்படாம இங்க இருந்து போ. இந்த 2 பசங்களை நான் பாத்துக்கிறேன்.
சரி மான்ஸ்டர், நீ உங்களை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். மோனிகா, இந்த மான்ஸ்டரை தாண்டி நம்மளால போக முடியாது. இப்ப ஐசக் எப்படி காப்பாத்துறது? அண்ணா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஹல்கா கூப்பிடுவோம். ஹல்கால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். சரி மோனிகா. ஹாய் ஹாய், எங்க இருக்க? சீக்கிரம் இங்க வா. என்ன ஆச்சு மோனிகா பிரபு? எதுக்கு என்ன இவ்வளவு சத்தமா கூப்பிட்டீங்க? ஹாய், எங்க தம்பிய ஜோம்பி தூக்கிட்டு போயிடுச்சு. நீ தான் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. கவலைப்படாதீங்க, இப்பவே நான் காப்பாத்துறேன். வாங்க போலாம். ஏய் பசங்களா, துணைக்கு ஹல்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இந்த ஹல்கால என்ன செய்ய முடியும்? ஏய் மாஸ்டர், உனக்கு என்ன பத்தி தெரியல, இந்தா தெரிஞ்சுக்க, வாங்கிக்கோ. அட கடவுளே, இது மோசமான ஹல்கா இருக்க. இதுகிட்ட மாட்டினோம்னா அவ்வளவுதான், முதல்ல இங்க இருந்து ஓடணும். எஸ்கேப். என்னாச்சு மான்ஸ்டர்? எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி இங்க வந்த? ராணி, சீக்கிரமா ஐசக்க விட்டுடுங்க, இல்லனா அந்த ஹல்கு உங்களை சும்மா விடாது. இப்பவே இந்த பையனை நான் சாப்பிட போறேன். எந்த ஆளுக்கு வந்து என்ன பண்றான் நான் பாக்குறேன். இங்க பாருங்க, அந்த ஹல்க் வந்தாச்சு, நான் ஓடுறேன். ஏய் கிராணி, இப்ப நீ எந்த பசங்களை சாப்பிடுறேன்ட்டு நானும் பாக்குறேன். உன்ன மோனிகா வா, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீய நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிடலாம். சரிண்ணே. ஆஹா, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்கே. ஆமாண்ணே, ரொம்ப அழகா இருக்கு. அண்ணே, அப்பனா சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்க போறாரு. ஆமா மோனிகா, சரி வா நம்ம போய் தூங்கலாம். நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா சாண்டா கிளாஸ் வர மாட்டாரு, அப்புறம் நம்மளுக்கு gift கிடைக்காது. வா சீக்கிரம் தூங்கலாம். சரி வாங்க, நம்ம போய் தூங்கலாம். வா. ஆஹா, பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல சமயம். போய் அவங்களுக்கு gift எல்லாம் வச்சிடலாம். அண்ணே, சாண்டா கிளாஸ் வந்துட்டாருல. ஆமா மோனிகா, சரி எதுவும் பேசாத. அவர் நம்மளுக்கு gift வைக்கிட்டோம். நல்லா தூங்கு. இந்த வீட்ல டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் பழசா இருக்கே. சரி, இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம புது டிவி ஃப்ரிட்ஜ் வைக்கலாம். திருடன் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுக்கறோம். ஐயோ, நான் திருடன் கிடையாது, நான் சாண்டா கிளாஸ். இங்க பாருங்க என்ன. சாண்டாவும் கிடையாது. எங்க வீட்டு டிவி ஃப்ரிட்ஜ் திருட வந்தா திருடன். ஐயோ ஆன்ட்டி, நான் திருடன் கிடையாது, நான் சாண்டா கிளாஸ். என்ன நல்லா பாருங்க. ஆன்ட்டி, நான் சொல்றத கேளுங்க, நான் சாண்டா கிளாஸ். ஏய் குலதாத்தா, உனக்கு எவ்வளவு தைரியம்னா என்ன ஆன்ட்டி சொல்ற? என்ன வாங்கிக்க. ஐயோ அம்மா, என்னமா பண்ணிட்டீங்க? அது சாண்டா, ஏமா அடிச்சிட்டீங்க? ஆமாமா, அது உண்மையிலே சாண்டா கிளாஸ். ஏய், அது ஒண்ணு சாண்டா கிடையாது. நம்ம வீட்டு டிவி ஃப்ரிட்ஜ் திருட வந்தா திருடன். ஐயோ அம்மா, நம்மளுடைய பழைய டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் புது டிவி ஃப்ரிட்ஜை கொடுக்கறதுக்காக இருந்தாருமா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணு. ஐயோ மோனிகா, அம்மா என்ன போலீஸ்க்கு போன் பண்ண சொல்றாங்க. அப்புறம் சாண்டாவால யாருக்குமே gift கொடுக்க முடியாது. இப்ப என்னமா பண்றது? அண்ணா, நீ ஒன்னு பண்ணு. நீ பேசாம டாக்டருக்கு போன் பண்ணிடுனே. சரி மோனிகா. சொல்லுங்க மேடம், இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? உங்களை யார் இங்க கூப்பிட்டது? உங்க வீட்ல இருந்து தான் போன் வந்துச்சு. யாருக்கு இன்ஜெக்ஷன் போடணும், சீக்கிரம் சொல்லுங்க. ஏய் பிரபு மோனிகா, இது உங்க ரெண்டு பேர் வேலை தானா? இப்போ உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாரு. அட, இது யாரு சோபால படுத்துக்கிட்டு இருக்கிறது? அவருக்கு தான் உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவருக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருவோம். மோனிகா, இங்க பாரு, சாண்டா நாயா மாறிட்டாரு. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். மோனிகா, நம்ம ஏதாவது பண்ணி அந்த சாண்டாவை திருப்பி பழைய மாதிரி மாத்தணும். வா போலாம். ஆமாண்ணே, போ. மோனிகா, என்னம்மா சாண்டாவை எங்கேயுமே காணோம். ஆமாண்ணே. மோனிகா, அங்க பாருமா நாய். சாண்டா முழுசா நாயா மாறிட்டாருமா. ஆமா போயா. ஐயோ, என்னடா இது? சாண்டா நாயா மாதிரி நம்மள கடிக்க வராது. இதெல்லாம் அம்மானால தானே. அம்மாவால தான் சாண்டா நாயா மாறிட்டாரு. இனிமேட்டு நமக்கு யாரு gift கொடுப்பா?
இது நம்ம தம்பிமா. ஐயோ ஆமாண்ணே, தம்பி பாருண்ணே மயக்க போட்டு விழுந்துட்டான். மோனிகா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் ஹோம்ஒர்க்கே எழுதல. நானும் எழுதலண்ணே. மோனிகா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனோம், நம்ம 2 பேரும் பயங்கரமா அடிப்பாங்க. அண்ணே, நல்லா மழை வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கே போவேண்ணே. அந்த மழை தானே நம்மள வந்து காப்பாத்தணும். என்னது மழையா? வெளிய வெயில் மண்டைய பொழக்கிற மாதிரி இருக்கு, எப்படி மழை வரும்? ஹேய், நீங்க 2 பேரும் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அம்மா, இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போகல. என்ன? அங்க கிளம்புங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. வாங்க வாங்க. வேணாமா, நான் ஸ்கூலுக்கு வரலமா. என்ன வா, ஒழுங்கா போ. அம்மா, நான் ஹோம்ஒர்க் எழுதலமா, விட்டுமா. ஹோம்ஒர்க் செய்யலன்னா என்ன, போ ஸ்கூலுக்கு வா. நான் வர மாட்டேன், போ. அம்மா ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எழுதலன்னா டீச்சர்ஸ் பயங்கரமா போட்டு அடிப்பாங்கம்மா. நல்லா அடிக்கட்டும், அப்பதான் அடுத்த வாட்டி ஒழுங்கா புத்தி வரும் உங்களுக்கு. வாங்க. ஐயோ கடவுளே, நல்ல மழையை கொடு. என்னது, இந்த வெயில்ல உங்களுக்கு மழை வருதா? மழை எல்லாம் வராது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு தான் போறீங்க, போங்க. அம்மா மழை வந்துருச்சு. அண்ணே, மழை வந்துருச்சு. மழை பெய்யுது, மழை பெய்யுது. எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய மழை வருது? அதுவும் பெருசா வரும் போல இருக்கு. அம்மா, மழை பெய்யுது. அப்ப இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக தேவையில்லையே. மோனிகா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம தப்பிச்சிட்டோம். ஆடு டான்ஸ். ஐயோ, இதெல்லாம் தண்ணி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது, மழை நின்ன பாடு இல்லையே. ஏ மோனிகா பிரபு, சீக்கிரம் வாங்க, எனக்கு என்னமோ வெள்ளப்பெருக்கு வராம இருக்கிறது, வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க, முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு, இங்க நிக்க கூடாது, சீக்கிரம் போலாம் வாங்க. அம்மா, நீங்க போறதா இருந்தா போங்கம்மா, நாங்க கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடிட்டு வரோம். சரி, எப்படியோ போங்க, நான் வீட்டுக்கு போறேன். மோனிகா, தண்ணி நம்ம இடுப்பளவு வந்துடுச்சு. அப்ப உண்மையிலேயே வெள்ளம் வந்துடுச்சா? ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? என்ன பண்றது? வா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். அண்ணே, ஆடாம அப்படியே நில்லு. ஏன், எதுக்கு? அண்ணே, உன் மேல ஒரு பாம்பு இருக்குனே. என்னது? பாம்பா? மோனிகா, இது என் மேல ஏறிடுச்சேம்மா. மோனிகா, எப்படியாவது என்ன காப்பாத்துமா. சரி இரு. அங்க பாரு, அங்க ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டை எடுத்து நான் அந்த பாம்பை தேத்திடுறேன். சரி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இப்ப பாரு, அந்த பாம்பை எப்படி அடிச்சு துரத்துறேன்ட்டு. மோனிகா, பாம்பை மட்டும் அடி, என்ன அடிச்சிடாத. சரி, நீ அதிகம் பேசாத, அப்புறம் பாம்பு கடிச்சிட போது. வெயிட் பண்ணு, நான் உடனே அந்த பாம்பை அடிச்சு துரத்திடுறேன். சரி, அதிகமா நான் பேசல. இந்த வாங்கிக்கோ. உன்னை பாம்படிக்க சொன்னா என் தலையில போட்டு அடிக்கிற. உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, நான் பாம்பு தான் அடிக்க வந்தேன், தெரியாம மிஸ் ஆகி தலையில பட்டுருச்சு. என்ன விட்டுரு. விடுறதா? எனக்கு எவ்வளவு வலிக்குதோ அந்த அளவுக்கு உனக்கும் வலிக்க போகுது பாரிப்பா. அங்க பாருண்ணே, ஒரு கூடையில ஏதோ ஒரு குழந்தை மிதந்துகிட்டு வருதுண்ணே. ஆமா மோனிகா, வா கிட்ட போய் பார்க்கலாம். மோனிகா, இங்க பாருமா, இது நம்ம தம்பிமா. ஐயோ ஆமாண்ணே, தம்பி பாருண்ணே மயக்க போட்டு விழுந்துட்டான். தம்பிக்கு என்னாச்சு தெரியலையாமா? வா சீக்கிரம் ஓடலாம்.